Hey viewers, Assalamu alaikum. Welcome to Curious Candies. ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபுட் vlog. நாங்கள் இப்போ என்ன செய்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்பீ சாலட். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த டிஷ்ஷோட மெயினான இன்க்ரீடியன்ட் சிக்கன் ஒரு போன்லெஸ் பீஸ் எடுத்து தண்ணியில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக விடணும். அட்லீஸ்ட் 20 to 30 minutes வந்து வேக விடணும். அப்பப்போ திருப்பி போட்டுக்கிடணும். ஒரு பேன் எடுத்து அதில் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு வறுத்து வச்சுக்கோங்க. சாலட் ட்ரெஸ்ஸிங்க்கு தேவையான பொருட்கள்: கார்லிக் பவுடர் 1 டீஸ்பூன். இன்கேஸ் உங்கள்கிட்ட கார்லிக் பவுடர் இல்லைன்னா பூண்டை அழகாக எடுத்து வெயிலில் காய வச்சு பொடிச்சா போதும். இந்த கார்லிக் பவுடர் வந்து பாகிஸ்தானிஸ், அரப் டிஷ்ஷஸ்ல எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது இங்கே ரெடிமேடாக அவைலபிளாக இருக்குது. அப்புறம் 1 டீஸ்பூன் க்ரஷ்ட் பெப்பர், அப்புறம் நம்ம வறுத்து வச்ச சீரகத்தை மோட்டார் பிஸ்டலில் போட்டு நல்ல ஒரு க்ரஷ் கொடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு. தஹீனா பேஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வெள்ளை எள்ளை நல்ல மை போல் அரைச்சி எடுத்தா அதான் தஹீனா பேஸ்ட். இது இங்கே அரப் டிஷ்ஷஸில் நிறைய யூஸ் பண்ணுறனால இது வந்து ஒரு ரெடிலி அவைலபிள் சாதனமாக இங்கே உள்ள கடைகளில் இது கிடைக்கும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சாலட் ட்ரெஸ்ஸிங் ரெடி. இப்போ நம்ம சாலட்க்கு தேவையான பொருட்களை பார்க்கலாமா? பாயில் பண்ணி வச்சிருந்த சிக்கனை நல்லா ஆற விட்டு எடுத்து அழகாக கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள்: ஒரு மீடியம் சைஸ் கொய்யாப்பழம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அப்புறம் 1 கப் வெள்ளை கொண்ட கடலை, அப்புறம் கேப்சிகம், பெரிய கேப்சிகம் இருந்தால் ஒரு பாதி கேப்சிகமை நறுக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஆப்பிள், அப்புறம் தர்பூசணி. ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆலிவ்ஸ், அப்புறம் கொஞ்சமாக ஹனி. இப்போ நாம் கட் பண்ணி வச்சிருக்க எல்லா பொருட்களையும் மிக்சிங் பவுலில் சேர்த்துக்குவோம். கட் பண்ணி வச்சிருக்க சிக்கனோட இப்போ ஆப்பிள் கட் பண்ணி போடுறேன். ஆப்பிள் லாஸ்ட்டில் தான் கட் பண்ணுறேன், இல்லாட்டா அது ஏரில் எக்ஸ்போஸ் ஆகி சீக்கிரம் கருத்துரும்.
வாட்டர்மெலன் லாஸ்ட்டு தான் கட் பண்ணுறேன், இல்லாட்டா ஜூஸ் வந்து சீக்கிரம் ஊஸ் அவுட் ஆகி தண்ணி விட்டுட்டே இருக்கும். அப்புறம் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மற்ற பொருட்களையும் பார்க்கலாம். 1 கப் கொண்டக்கடலை, 1 கொய்யாப்பழம் பழுத்தது, கொடமிளகாய், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. இது எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. இந்த காய் பழங்களோட ஜூஸ் வந்து சிக்கனோட சேர்ந்து அதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதோட நாம் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருந்த சாலட் ட்ரெஸ்ஸிங்கை சேர்த்துக்குவோம். சாலட் ட்ரெஸ்ஸிங் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல மிக்ஸ் கொடுத்த பிறகு இந்த கிரஷ்ட் ரெட் பெப்பரை சேர்த்துக்குவோம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஹனியை ட்ரிசில் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டிஷ்ல நீங்க பிரியப்பட்ட ஃபீட்டா சீஸும் சேர்த்துக்கலாம். இந்த சாலடை ஒரு அறுசுவை சாலட்னு சொல்லலாம். இதில் புளிப்பு, இனிப்பு, கசப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு உள்ளிட்ட எல்லா டேஸ்ட்டுமே இந்த சாலடில் நீங்கள் ருசிக்கலாம். இது ஹெல்த் கான்சியஸாக இருக்கவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் அப்புறம் டயட் இருக்கவங்களுக்கும் ஏற்ற சாலட் இது. இந்த சாலட் நான் வந்து என்னோட சிஸ்டரோட சேனல் குக் அண்ட் கிளிக் அந்த சேனல் பார்த்து செய்தது. ஆக்சுவலி வந்து நான் வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் கண்டிப்பாக கொடுத்துருக்கேன். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸில் என்னுடைய டேஸ்ட் என்னுடைய ப்ரெஃபரன்ஸுக்கு ஏற்றாக்கில் கொடுத்து பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வந்தது. ஸோ அதை உங்களுக்காகவும் நான் இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். குக் அண்ட் கிளிக் சேனலோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த சாலட் நீங்களும் செய்து பார்த்து மறக்காமல் எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய மற்ற பதிவுகளையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. மீண்டும் நாம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். Until then, it's bye from Curious Mommy and Curious Candies.